ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறோம். எஸ், அதுக்காக நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 120 கிராம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் கொள்ளை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 4 மணி நேரம். அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து இதை நம்ம அப்படியே நல்லா கொதிக்க விடணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா அப்படியே தண்ணி சுண்டி நம்மளுக்கு இந்த சூப்பு கிடச்சிரும். இந்த சூப்பு தான் மெயின் இந்த ரசத்துக்கு. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு சூப்பை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதை வந்து நீங்கள் அப்படியே பெப்பர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த சூப்பை அப்படியே கூட குடிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து பயங்கர சூடு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணால் குடிங்க. டெய்லி கண்டினியூஸாக இது குடிக்கவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு அப்படின்றதுக்காக இதெல்லாம் டெய்லி குடிச்சிடாதீங்க. பயங்கர சூடு இது. அதுவும் இப்போ இருக்க சம்மர் டைமுக்கு இதை வந்து இங்கே வாரத்துக்கு 2 தடவை எடுத்திங்கனாலே போதுமானது. இப்போ நம்ம அந்த சூப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ணி வெறும் சூப் மட்டும் தான் எடுக்கிறோன்னா அப்போ இந்த அவிச்ச இந்த கொள்ளு என்ன அது வேஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே சுண்டல் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சுண்டல் அப்படியே நார்மலாக வேக வச்ச சுண்டல் வேர்க்கடலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது சாப்பிட்டுடலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த சாறு தான் மேட்ரு. ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பெப்பர் மசாலாலாம் அரைச்சிடுவோம். கொஞ்சோண்டு மிளகு எடுத்திருக்கேன், முழு மிளகு. மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும், ஏன்னா கொள்ளு வேறு நம்ம ஆட் பண்ணுறோம். பயங்கர சூடு. ஸோ இதுவும் வந்து ஓவர் சூடு. அதனால என்னென்னா வயிற்றில் புண்ணு வந்துடும் ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிங்கன்னா. அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 அந்த குட்டி டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான். அதில் நான் வந்து 2 ஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 8 பல் பூண்டு. இது வந்து இப்போ ஓவர் சூடு. நம்மளுக்கு சில பேருக்குலாம் திடீர்னு வயிற்று அப்படியே ஹீட் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அரை தக்காளி இல்லைன்னா ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது சின்ன தக்காளி, அதனால் நான் ஒரு முழு தக்காளி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துப்போம். குறைலாம் இல்லை, நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் லைட்டாக சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை ரசத்துக்கெலாம். கடுகு உளுந்து போட்டு, கடுகு உளுந்து லைட்டாக பொரியும் போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வருதா? இப்போ காஞ்ச மிளகா ஒரு 2 அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அப்படியே நல்லா அப்படியே அந்த தவா சூடாக இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அதை அப்படியே ஊற்றிடணும். அப்போ அப்படியே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஜாரில் இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஸ்டேஜில் தான் நான் புளி கரைச்சலை ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு, பெருங்காயம், நீங்கள் சில பேரில் மஞ்சத்தூள் போடுவாங்க, மஞ்சத்தூள் போடுறது இருந்தால் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஜீரணத்துக்காக தான். இப்போ லைட்டாக ஒரு கொதி வருது பாருங்கள். இந்த கொதி வரும்போது தான் நம்ம வந்து அந்த சூப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சூப்பை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். சூப்பை கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் கொதித்து. இதுக்கப்புறமா விட்டு இதிலே வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். அதனால் கடைசியில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இப்படி லைட்டாக கலரி கொடுத்து லைட்டாக ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ லைட்டாக அது பொங்கிடக்கூடாது. லைட்டாக கொதி வரும்போது நம்ம இந்த கொத்தமல்லியை பிச்சு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. கொள்ளு ரசம் இந்தமாரி இருமல் சளிலாம் இருக்கும்போது ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இதை வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுத்துருங்க, இல்லைனா வாரத்துக்கு 2 தடவை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு நீங்கள் சூப்பாக கூட குடிங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூடு, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.